உம்மை போற்ற, உம்மை ஆராதிக்க எனக்கு வார்த்தை கொடுத்தாய் ஆண்டவா. உம்மை துதிக்க எனக்கு மொழியை கொடுத்தாய் ஆண்டவா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் வீற்றிருக்கின்ற மெய்யான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையிலே நாங்கள் ஆராதிப்போமா? இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையை, அவருடைய இரக்கத்தை நினைத்து அவர்கள் வாழ்வில் செய்கின்ற எல்லா விதமான அற்புதமான காரியங்களுக்காகவும் அவருக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாங்கள் எங்களுடைய துதிகளை ஆண்டவருக்கு கொடுப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கின்றோம் ஆண்டவரே.
எங்கள் வாழ்வின் கதிநீரே ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீரே எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதம், நீரே எங்கள் வாழ்வில் அற்புதங்கள் செய்பவர், நீரே எங்களை தாங்கிக் கொள்பவர், நீரே எங்களை திடப்படுத்துபவர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து இந்த நற்கருணை ஆண்டவர்கள் இந்த நற்கருணையில் உண்மையாக வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து அவருக்கு எங்களுடைய நன்றியை சொல்லுவோம். நன்றி 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 என்று சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவை உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், இயேசுவை உம்மை நாங்கள் புகழ்கின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், கூடார பெருவிழாவினுடைய இறுதி நாளிலே ஜெருசலேம் ஆலயத்திற்கு முன்னே ஆண்டவர் நின்றபடி அந்த ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்து அங்கிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய இதயத்தில் இருந்து உரத்த குரல் எழுப்பி அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், அவருடைய இதயத்தில் இருந்து அவர் கதறுகின்ற அந்த வார்த்தைகள், யாரேனும் தாகமாயிருந்தால், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வாருங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் என்னிடமிருந்து பருகட்டும். அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தருகின்ற தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அவருடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அந்த தண்ணீர், வாழ்வு தருகின்ற அந்த தண்ணீர் தூய ஆவியை குறித்து நிற்கிறது. வறண்டு போன நிலங்களுக்கும் பாலை நிலங்களுக்கும் பால் வெளிகளுக்கும் அந்த தண்ணீரை பாய்ந்தோட செய்வேன் என்று சொல்லி இறை வாக்கினர்களுக்கு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை இன்று பல்வேறு நிலைகளிலே நாங்கள் வறண்டு போனவர்களாக, எங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான நீரூற்றுக்களும் இல்லாமல் காய்ந்து போனவர்களாக, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், நீர் என் வாழ்வை விட்டு வெகு தொலைவுக்கு போய்விட்டீரே, அல்லது ஆண்டவரே நான் உம்மை விட்டு தொலைவுக்கு போய்விட்டேனோ தெரியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடும் ஏக்கத்தோடும் வறட்சியிலே வாழுகின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தை அவருடைய நீர் நிலைகளுக்கு வந்து அவருடைய இதயத்தில் இருந்து வருகின்ற அந்த தண்ணீரில் இருந்து அந்த தூய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து நிற்கிறார். அன்பார்ந்தவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கொல்லப்பட்ட அந்த வேளையிலே யோவான் நற்செய்தி 29:19 நாங்கள் காண்கிறோம். ஆண்டவர் இயேசு இறந்த அந்த வேளையில் படை வீரர் ஒருவர் இயேசு ஆண்டவருடைய விலாவை ஈட்டியால் குத்துகிறான். அந்த வேளையிலே அவருடைய இதயத்தில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. புது வாழ்வும் தூய ஆவியானவரும் பொழியப்பட்ட தருணம் அது. அந்த சகோதர சகோதரிகளே, அந்த வாழ்வை தருகின்ற நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய உடைந்து போன நிலைகளையும், உங்கள் வாழ்க்கையில் கரடு முரடாக வறண்டு போன தருணங்கள், வாழ்க்கை நிலைகள், இருள் சூழ்ந்த நிலைகள், தீயவனுடைய பிடிக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் நாங்கள் உயர்த்தி பிடிப்போமா? அவர் தருகின்ற அந்த தூய ஆவியினுடைய அந்த அருள் கொடை, அந்த அருள் பொழிவு இந்த வேளையிலே எங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு, இயேசு ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு பொழியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேளையிலே மன்றாடுவோம். கண்களை மூடுவோம்.
ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை பொழியும் அப்பா, உம்முடைய தூய ஆவியை பொழியும் ஆண்டவரே. நீர் இல்லை என்று சொன்னால் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் பாடுவோமா? ஆவியின் பொழியை தாருமாண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய தூய ஆவியை நிறைவாக பொழிவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக ஆண்டவரே. வறண்ட நிலங்களாக இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே உம்முடைய தூய ஆவியினுடைய அருள் பொழிவை பொழியும் இறைவா ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியை பொழிந்து திடப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பொழிகின்ற அந்த அருள் பொழிவுக்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே அலைக்கழிக்கப்படுகின்ற உள்ளங்களுக்குள்ளே ஆண்டவரே, தீயவனுடைய பிடியிலே சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தந்தையே, இந்த வேளையிலே உம்முடைய ஆவியை பொழிவீராக, உம்முடைய அருள் பொழிவை தாரும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஸ்நேகமாய்
தூய ஆவியால் நிரப்பும் இறைவா. வறண்டு போன உள்ளங்களுக்குள்ளே உம்முடைய தூய ஆவியினுடைய பொழிவு இந்த வேளையிலே இடம் பெறட்டும் ஆண்டவரே. வறண்டு போன காய்ந்து போன உள்ளங்களுக்குள்ளே உம்முடைய நீரூற்றுக்களை இந்த வேளையிலே திறந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியை பொழியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வின் பாரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி பிடியுங்கள். இந்த வேளையிலே ஆண்டவருடைய அருள்கரம் உங்களை தேடி வந்து தொடுகிற நேரம் இது. பல்வேறு உடைந்த நிலைகளிலே இருக்கின்ற உங்களை கட்டுகின்ற தருணம் இது. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து பெறுவோம். பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஞானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீ சகல இன்பம் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த